ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஈஸியான பொட்டுக்கடலை லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு தவாவை ஹீட் பண்ணி அதில் 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதை ஃபிம்லேயே வச்சு லேசாக வறுத்துக்கலாம். கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, லேசாக வறுபட்டால் போதும். லேசாக வறுபட்டுருச்சு. இதை இறக்கி ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுத்தீங்களோ அதே கப்லேயே பாதி அளவு சீனி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்ல இனிப்பாக வேணும்னா நீங்கள் 3/4 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நல்லா பவுடராக அரைச்சாச்சு. இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை எடுத்த கப்லேயே 1/4 கப் அளவு நெய் எடுத்துக்கலாம். நெய் லேசாக சூடு ஏறி உருகுனதும் நம்ம பொட்டுக்கடலை மாவில் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூனை வச்சு டக்குன்னு கிளறி விட்டுக்கலாம். மாவு எல்லா பக்கத்துலேயும் நெய்யை ஈவனாக நல்லா கிளறி விட்டுக்கலாம். கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு வாமாக இருக்கும் போதே நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டு உருண்டை பிடிச்சிடணும். அப்போ தான் உருண்டை பிடிக்க ஈஸியாக வரும். உங்களுக்கு நெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் கூட நீங்கள் சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். நெய் ரொம்ப வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணியை கூட சூடு பண்ணி சேர்த்து லட்டு பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக லட்டு பிடிக்க வந்திருக்கு. இதே மாதிரியே எல்லா மாவையும் லட்டு பிடிச்சி வச்சிடலாம். எல்லா மாவையும் அழகாக லட்டு பிடிச்சி வச்சாச்சு. லட்டெல்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ட்ரையாக இருக்காது. லட்டு சாப்பிட ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். எல்லார் வீட்லேயும் பொட்டுக்கடலை கண்டிப்பாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சும் எடுத்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தா ரொம்பவே நல்லது. மாவு மாதிரி சாஃப்டாக இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். நான் காட்டியிருக்கிற அளவுகள் மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.